Hi friends, welcome to Nivi Samayal. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்குங்க. நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்த்தறலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேங்க. இத வந்து தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்க தோல் எடுத்துக்கலாங்க. தோல். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்க தோல் நல்லா நீக்கி எடுத்துட்டோங்க. இத நீக்கி வெட்டறப்போ இந்த பக்கம் கொஞ்சமா வெட்டி விடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்லைஸ் போடுறப்போ ரவுண்ட் ஸ்லைஸாக வருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கார்னர்லேயும் வெட்டி விடுங்க. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து மெல்லிஸாக இருக்கணுங்க. தடிமனாக இருந்துச்சுன்னா இந்த கேப் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா தடிமனாக வந்து உருளைக்கிழங்கு விடுங்க. இந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சீவிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா ஸ்லைஸ் போட்டு எடுத்தாச்சுன்னு இது வந்து ஒரு டைம் அலசி எடுத்துக்கலாங்க. நான் நார்மல் வாட்டரில் தாங்க அலசி எடுக்கிறேன். இப்போ வந்து உருளைக்கிழங்க நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. ஒரு ஒயிட் துணி போட்டு அந்த ஈரப்பதத்தை எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத வேஸ்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இதில் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம போட்டது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விடுங்க. இப்படி பரப்பி விட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஈரமெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு நல்லா வந்து பரப்பியாச்சுங்க. இதுக்கு மேலே அதே மாதிரி ஒயிட் கிளாத்தை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தை வந்து அந்த ஒயிட் கிளாத் ரெண்டும் நல்லா உறிஞ்சி எடுத்துருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒயிட் கிளாத் மேலே ஈரம் வர்றது. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள். நான் இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாகவும் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ வந்து இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா? நல்லா துணியில் துடைச்சி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்பயே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி லைட்டாக அந்த உப்பில் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்பே அந்த உப்போட ஃப்ளேவர் நல்லா வருங்க. இப்போ வாங்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ண எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ண ஆயில் வந்து நல்லா ஹீட் ஏறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி போடுறப்ப பபுள்ஸ் வரணுங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம அப்படியே லைட்டாக இந்த இது பண்ணுங்கள். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுங்க. அப்போ தாங்க நம்ம எடுக்கணும். அடுப்பை வந்து இந்த மாதிரி டைத்தில் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா வேகமாக வச்சுருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கருகி போயிருங்க, மொறுன்னு வராமையே. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக வரும். நம்ம வந்து உப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அது இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தெரிக்காதுங்க. நார்மலாக தாங்க இருக்கும். ஏன்னா லைட்டாக தானேங்க தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யறதா இருந்தால் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இப்போ நல்லா பபுள்ஸ் அடங்கிச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. அடுப்புன்னு எரிஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் பபுள்ஸ் எல்லாம் அடங்கிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துருங்க. நம்ம ஒரு கடாய் ஃபுல்லாக போட்டோங்க. கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சிப்ஸையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்லைஸ் போட்டோம்னா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அவ்வளோ பொரிச்சு எடுத்து இவ்வளோ தாங்க இருக்குது. நான் அதனால தாங்க சொல்கிறேன், நம்ம கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சமாக போயிருங்க. நீங்கள் போடுறப்பே நிறைய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு நான் ஆட்டி கூட கட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு? இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம் இல்லைங்க, மேலால் மிளகாத்தூள் தூவிக்கலாங்க. இப்போ இதை நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா பரட்டி அடிச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்களுக்கு அப்படி நொறுங்குற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாங்க எப்படி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தரலாங்க. சூப்பராக இருக்குங்க. கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்குங்க. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. இத்தனை நாள் இது தெரியாமல் போயிடுச்சுங்க. இப்படி தான் சமைக்கணும், இப்படி தான் ஈஸியாக இருக்கும்னு தெரியாமல் போயிடுச்சுங்க. இதை வந்து எனக்கு என் மாமியார் சொன்னாங்க இந்த மாதிரி செய்ய சொல்லி. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.